Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான சிறப்பு பிரிவு மற்றும் முதற்கட்ட பொது கலந்தாய்வு இணையதளம் வாயிலாக இன்று தொடங்குகின்றது. கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் காயத்ரி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். காயத்ரி, தற்பொழுது இந்த சிறப்பு பிரிவு மற்றும் முதற்கட்ட பொது கலந்தாய்வு என்பது இன்று தொடங்க இருக்கின்றது. எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது? எத்தனை மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கின்றார்கள்? முழு விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான இந்த சிறப்பு பிரிவு மற்றும் முதற்கட்ட பொது கலந்தாய்வு இணையதளம் வாயிலாக இன்று தொடங்குகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைப்பு பெற்ற 484 கல்லூரிகளில் உள்ள 2,65,594 இடங்களுக்கான கலந்தாய்வை தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் பொறியியல் மாணவர் சேர்க்கை குழு மேற்கொள்கிறது. இந்த ஆண்டு பொறியியல் கலந்தாய்வுக்கு 2,45,235 மாணவர்கள் விண்ணப்ப பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்தியிருந்தனர். அதன்படி 1,30,767 மாணவர்களும் மாணவிகள் 1,05,245 பேர் என இவர்களுக்கான இந்த கலந்தாய்வானது சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்றைய தினம் நடைபெறுகிறது. இந்த ஆண்டு 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளியில் பயின்ற 46,604 மாணவர்களும் இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள இருக்கின்றனர். விளையாட்டு பிரிவின் கீழ் 3,210 மாணவர்களும், முன்னாள் ராணுவத்தினர் வாரிசுதாரர் பிரிவின் கீழ் 1,175 மாணவர்களும், மாற்றுத்திறனாளி பிரிவின் கீழ் 493 மாணவர்களும் இந்த கலந்தாய்வில் பங்கேற்க இருக்கின்றனர். இந்நிலையில் இன்று அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சிறப்பு பிரிவு மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் ராணுவ வாரிசுகள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கான இந்த சிறப்பு பிரிவு கலந்தாய்வானது இன்று காலை 10 மணிக்கு துவங்குகிறது. இது இணையதளம் வாயிலாக நடைபெறுகிறது. இதில் 38 இடங்கள் உள்ள விளையாட்டு வீரர் பிரிவில் 504 பேர் கலந்து கொள்ள தகுதி பெற்றிருக்கின்றனர். 150 இடங்கள் உள்ள முன்னாள் ராணுவத்தினர் வாரிசுதாரர்கள் 16 பேர் கலந்து கொள்ள இருக்கின்றனர். அதே போன்று 7.5% கீழ் 5% உள்ஒதுக்கீடாக அரசு பள்ளிகளில் படித்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் 149 மாணவர்கள் இந்த கலந்தாய்வில் பங்கேற்பதற்காக விண்ணப்பித்திருக்கின்றனர். இந்த ஆண்டு சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தலில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு மதிப்பெண் குறைந்துள்ளதால் அதிகபட்ச கட் ஆஃப் போட்டிகளில் சிபிஎஸ்இ மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மாணவர்கள் தங்கள் கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஏற்றாற்போல் கல்லூரிகளை முன்கூட்டியே பட்டியலிட்டு சாய்ஸ் லிஸ்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் ஏற்கனவே பொறியியல் கல்வி இயக்ககம் சார்பில் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் 17ஆம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வாரிசுகளுக்கான இந்த கலந்தாய்வானது நடைபெற இருக்கிறது. 20ஆம் தேதி பொது பிரிவினருக்கான இந்த கலந்தாய்வானது தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் இந்த பொறியியல் படிப்பிற்கான சிறப்பு பிரிவினர் கலந்தாய்வு இன்று காலை 10 மணிக்கு இணையதளம் வாயிலாக துவங்குகிறது. பிரீதா, கலந்தாய்வு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி காயத்ரி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.